எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும், என்ன இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோல என்னோட ஈவ்னிங் ரொட்டீன், ஈவ்னிங் டூ நைட் ரொட்டீன் மறுநாள் மார்னிங் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி விஷயங்கள தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இப்பலாம் கொஞ்சம் இயர்லியரா எந்திரிக்கிறேன். அது எப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும், காலை வேளை எனக்கு நைட் ப்ரீ பிளானால எப்படி ஈஸி ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறை குறை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈவினிங் எப்பவுமே டின்னர் ரெடி பண்ணுறது 6, 6:15 போல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வேகமாகவே நைட் டின்னரை வந்து சாப்பிட்டு முடிச்சுருவோம். 7:30 to 8:15க்குள்ளே வந்து நைட் டின்னர் வந்து சாப்பிட்டே முடிச்சுருவோம். ஸோ எப்பவும் போல் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சூப்பரான பன்னீர் கிரேவி தான் வச்சுருக்கிறேன். இந்த பன்னீர் கிரேவி ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து கொஞ்சம் நேரம் வந்து சோக் பண்ணணும். கட் பண்ண பன்னீரோட கொஞ்சம் தயிர், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா போட்டு நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அது ஊறுற நேரத்திலேயே நம்ம வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளித்து பொடிசா கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் போல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு அதோட குடமிளகாவையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான மசால் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் போல் அது எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்து வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதோட பட்டரை சேர்த்து பட்டர் உருகுனதுக்கப்புறம் நம்ம பெரட்டி வச்சுருந்த பன்னீரையும் வந்து இதோட சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் பன்னீரோட இந்த கிரேவி வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆனால் போதும். சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக அது மேலே கசூரி மேத்தியையும் கொஞ்சமாக மல்லித்தூளையும் தூவி இறக்கிடலாம். சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. இந்த பன்னீர் கிரேவிக்கு சப்பாத்தி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு குடமிளகா டேஸ்ட் வந்து பிடிக்காது அப்படின்னா அதோட ரேஷியோவை கம்மி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குடமிளகாவை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாவது அதோட எசன்ஸ் வந்து இறங்கணும். பட்டருமே முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக டின்னரை முடிச்சாச்சு. டின்னர் முடிச்சதும் கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டா தான் மார்னிங் எந்திரிச்சு வர பார்க்கவும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேலை செய்யவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சதும் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மெனக்கெடுத்து மார்னிங் தேவையானதை கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து காலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்காது. லேட்டாக எந்திரிச்சா கூட ஐயோ என்ன சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனே நம்மளை இன்னும் கொஞ்சம் வந்து கடுப்பாக்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம ப்ரீ பிளான் பண்ணி வைக்கிறது ரொம்ப நம்ம வேலையை ஈஸியாக்கிரும், நம்மளை ரிலாக்ஸ்டாகவும் ஆக்கிரும். நான் மறுநாளைக்கு வந்து பருப்பு கீரை தான் வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ கீரையை வந்து எந்திரிச்சதும் வந்து நம்ம வாஷ் பண்ணி அப்படியே அதை வந்து குக் பண்ணால் போதுங்கிறதுக்காக. இந்த மீல் ப்ரீ பிளானுங்கிறது வந்து எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து நம்ம இயர்லியராக எந்திரிச்சு ஒர்க் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா கொஞ்சம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களையாவது நம்ம ஹோம் மேக்கராக இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்கள வந்து வேகமாக ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ப்ரீ பிளான் ரொம்பவே ஹெல்ப் ஆகும். மற்றபடி இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மளோட வந்து அந்தந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஆனால் டைம் இல்லாத பட்சத்தில் ஒன்றுமே வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாப்பிடாம போகிறதுக்கு நைட் இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ரொம்ப ஒர்க் இருந்தால் மட்டும் வெங்காயம் வந்து நாளே வந்து உரிச்சு வைப்பேன். அப்படி இல்லைனா ஒரு 2 நாளைக்கு தேவையானது உரிச்சு வைப்பேன். அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் எனக்கு இருக்குது அப்படின்னா வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வைக்க மாட்டேன். ஸோ இன்றைக்குமே நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வைக்கல. பொரியலுக்கு மட்டும் கொஞ்சம் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக மார்னிங் டிஃபன் கிச்சடி போடணுங்கிறதுக்காக பீன்ஸை வந்து அந்த நாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட் ஒன்று எடுத்து வச்சு பச்சை பட்டாணியும் முறிச்சு வச்சாச்சு. அப்புறம் அரிசி எந்த பாத்திரத்தில் குக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம சமைக்க தேவையான அளவு அரிசி எடுத்து வச்சுட்டு சாமைக்கு வந்து கிச்சடிக்காக வந்து சாமையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக உரமோர் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். மார்னிங் எந்திரிச்சதும் சீரா சோம்பு வெந்தயம் மாற்று குடிப்பேன். ஸோ அதையும் வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்து இயர்லியராகவும் எந்திரிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எழுந்ததும் சீரா சோம்பு வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துக்கிறதுனால நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு. ஒரு வாரம் வந்து நெல்லிக்காய் ஜூஸும் இன்னொரு வாரம் வந்து வெண்பூசணி ஜூஸுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி வைக்கிறதுனால மார்னிங் நம்ம ஏதாவது ஒர்க் செய்யணும்னா கூட நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக இது எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று ஹரிபரி இல்லாமலும் போகுது. கொஞ்சம் கூட நம்ம ப்ரீ பிளான் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி டே வந்து ரொம்பவே கடுப்பாகவும் இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு சமையலாகவும் இருக்காது.
ஆனா கண்டிப்பா வாரத்துல ஒரு சில நாள் வந்து இந்த மாரி ப்ரீ பிளான் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அன்னைக்கு மறுநாள் மட்டும் குக்கிங்க ரொம்பவே ஈஸியாக்கிருவேன். இதோட நைட் ரொட்டீன் முடிஞ்சு மார்னிங் பார்க்கலாம். பாய். மார்னிங் ஒரு 4:45க்கு என்னோட மார்னிங் வந்து இப்பல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இவ்ளோ இயர்லியரா இப்படி ப்ரீ பிளான் பண்ணிலாம் வச்சுட்டு ஏன் எந்திரிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா எதுக்காகன்னா, இந்த வொர்க் அவுட்காக தான். ஸோ வொர்க் அவுட் பண்ணணுங்கிறப்ப, நம்ம இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி வைக்கிறப்ப, அந்த வொர்க் அவுட் பண்றப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாவும் பண்ணுவோம். இல்லன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ! சமைக்கணுமே, என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரி திங்கிங் வந்து வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கப்ப கூட ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா இயர்லியரா எந்திரிக்கணுங்கிறது பெரிய சேலஞ்ச் தான். இதுக்கு நான் ரொம்ப நாளாவே டைம் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டா எந்திரிப்போம். ஒரு 2 டேஸ் எந்திரிப்போம். அதுக்கப்புறம் அப்படியே கடுப்பாயி விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரியே கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஒர்க் அவுட் வந்து எந்திரிக்கிறப்ப பண்றது, அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுறது. அந்த மாதிரியும் ஓடிட்டு இருந்துச்சு. எப்படி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வேகமா எந்திரிக்கணுங்கிறத வந்து யோசிச்சப்ப என்னோட மொபைல்ல அலாரம் டைம் செட்டிங்ஸே ஒரு 10வது இருக்கும். வரிசையா வச்சிருப்பேன். ஒரு 4:40, 4:50, 4:53 அந்த மாதிரி ஒரு 5:50 வரைக்கும் வந்து வரிசையா வந்து மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து 5:30, 5:35 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட டைம வந்து அப்படியே முன்னாடி கொண்டு போய்க்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அது வொர்க் அவுட் பண்ற மாரி இருந்துச்சு. அதே போல எழுந்ததும் வந்து உடனே வந்து நான் வொர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 2, 3 டேஸ் வந்து எழுந்து பழகுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட டைமிங்க வந்து நான் முன்னாடி முன்னாடி கொண்டு வந்து கடைசியா ஒரு 4:45க்கு கன்டினியூஸா எழுந்துற மாரி ஒரு 3 டேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இது ரொட்டீனா இப்ப வந்து ஓட ஆரம்பிச்சுருச்சு. வாரத்துல 1 நாள் மட்டும் நான் இப்போ வேகமா எந்திரிக்கிறதில்ல. அது எந்த நாளுங்கிறத வந்து மாத்தி மாத்தி நான் அத அல்டர்னேட்டிவ் டேஸா வச்சுக்குவேன். எனக்கு எப்போ வந்து வசதியா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இன்னொன்னு இயர்லியரா எந்திரிக்கிறப்ப ஃபுல்லா காமா இருக்கும். நம்மளுக்கான நேரம் மாரி அது தெரியுது. அப்படியே ப்ளசன்ட்டா அமைதியா நம்மளுக்களோட வேலைய நம்ம வந்து ஃப்ரீயா செய்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஃபீல வந்து எந்திரிச்சு அனுபவிச்சு பார்த்தா, அது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து புரியும். ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் இருக்குது. ஸோ மார்னிங் சமையல்லாம் முடிச்சாச்சு. எல்லா வொர்க்கும் வந்து வேகமாவே வந்து முடிஞ்சிரும். நம்மளுக்கு ஹரிபரி இல்லாம செய்றதுனால. டெய்லி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வொர்க்க வந்து நம்ம செஞ்சு வச்சிரலாம். இன்னைக்கு கொஞ்சம் உடன் டோர்லாம் வந்து தொடச்சு வச்சிரலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நம்மளுக்கு அதில வந்து தூசி இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து தொடச்சு வச்சிரணும். மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் தேங்காய் எண்ணெய வச்சு இந்த மாதிரி தொடைப்பேன். 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் இந்த வேஸ்லின் போட்டு தொடைப்பேன். ஸோ, அதனால குட்டி டப்பாவா வந்து வாங்கி வச்சுருவேன். வேஸ்லின் போட்டு தொடைக்கிறப்ப பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த இடம் நல்லாவே ஷைனிங்கா இருக்கும். நல்ல டோரே வந்து வார்னிஷ் பண்ண மாரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்த மட்டும் வந்து பண்ணி காட்டுறேன். அதுக்கு கீழ இருக்க டோருக்கும், இதுக்கும் வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். டோர்ல வந்து மேல வந்து தான் நான் ஃபுல்லா வந்து இத வந்து வார்னிஷ் பண்ண மாரி நல்லா வந்து இந்த பிரஷ்ஷ வச்சு தேய்ச்சு வச்சுட்டேன். இதுக்காகவே இந்த பிரஷ்ஷ வந்து நான் வச்சிருக்கிறேன். இப்ப டோர்ல மேல ஃபுல்லா வந்து நான் கிளீன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா ஷைனிங் லுக்ல இருக்கும். வார்னிஷ் பண்ண மாதிரியே வந்து. ஆனா, டோர்ல கீழ வந்து நான் இன்னும் அத வச்சு கிளீன் பண்ணல. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஷைனிங் லுக் இதுல இல்ல. ஆனா, நம்ம 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்றப்ப சூப்பரா ஆயிரும். மந்த்லி ஒன்ஸ் நம்ம தேங்காய் எண்ணெய வச்சு வேணா இந்த மாரி துடைக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மெயின்டெயின் பண்றப்ப நல்லாவே வந்து எப்பவும் உடன் திங்ஸு நல்லா வந்து ஷைனிங்கா இருக்கும். இந்த மாதிரி தான் என்னோட உடன் கிளீனிங் வந்து இருக்கும். இத தவிர்த்து உடன் டோர்ஸ், விண்டோஸ் எல்லாம் நம்மளுக்கு கிளீன் பண்றதுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்தா கண்டிப்பா அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச கிளீனிங். அடுத்ததா கிச்சனுக்காக இந்த டேப் ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஃப்ளெக்சிபிள் டேப். நம்மளோட சிங்க் ஏரியால வந்து இருக்கிற டேப்புக்கு வந்து இத மாத்தி விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கிறப்ப, கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற தாட்டோட தான் வாங்கினேன். பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. ஸோ இத வந்து வாங்கி ஒரு 2, 3 டேஸ்க்கு மேல ஆயிருச்சு. ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ்லயும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு தான் அத வந்து நான் ஃபிட் பண்றேன். சூப்பரா வந்து ஃபிட் ஆயிருச்சு. உள்ள வந்து 2, 3 வாசர் குடுத்துருக்குறாங்க. நான் வந்து இருக்கிற அந்த ஒயிட் வாசர் மட்டும் 2 மட்டும் ஆட் பண்றேன் இதுல. மத்தது வந்து சின்ன டேப் இருக்கு குடுத்துருந்தா, நம்ம வந்து மாட்டுறதுக்காக அவங்களே ஒரு ஸ்க்ரூ டைப் இது மாரி குடுத்துருக்குறாங்க. எனக்கு இந்த இதுலயே வந்து செட் ஆகுங்கிறதுக்காக, அந்த சிங்க் டேப்ல இருக்க அந்த முன்னாடி இருக்கிற அந்த இத மட்டும் வந்து நாப மட்டும் கழட்டியாச்சு. கழட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த 2 வாசர இதுல போட்டு, அப்படியே வந்து அதோட அட்டாச் பண்ணிற வேண்டியதான். சூப்பரா வந்து ஃபிட் ஆயிருச்சு. ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளா தான் இருந்துச்சு. நான் மீஷோல தான் வாங்குனேன். எந்த ஒரு டேமேஜும் இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. பொருளோட குவாலிட்டியுமே வந்து எனக்கு புடிச்சிருந்துச்சு. இந்த ரேட்டுக்கு வந்து நல்லாவே ஒர்த்தான பொருள்னு. இது நம்ம ஈஸியா நம்மளே வந்து ஃபிட் பண்ற மாரி தான் இருக்குது. வேற யாருமே இதுக்கு ஹெல்ப் கூட தேவையில்ல.
சூப்பரா வந்து ஃபிட் ஆயிருச்சு. இந்த டேப்ல வந்து 2 பட்டன் மாரி குடுத்துருக்காங்க. அந்த பட்டன வந்து எதுக்காக அப்டின்னா, ஒரு பட்டன வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்டின்னா, இந்த அளவுக்கு தான் வந்து தண்ணி வரும். இன்னொரு பட்டன வந்து பிரஷ் பண்ணோம் அப்டின்னா, நல்லா ஷவர்ல வந்து வர்ற மாரி தண்ணி வரும். பார்த்தீங்கனாலே தெரியும். டேப்புமே ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுனால, நம்ம எந்த பக்கம் வந்து அத வந்து திருப்பணும்னு நெனச்சா கூட திருப்பிக்கலாம். சூப்பரா இருக்குது. நம்ம ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் வந்து டேப் வந்து எங்களுக்கு வந்து கிச்சன்ல வந்து அப்படியே உள்ள தள்ளி இருக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து பெண்ட் பண்ணி வந்து வாஷ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. கொஞ்சம் வந்து டேப்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி நின்னே வந்து வாஷ் பண்ற மாரி இருக்குது. கண்டிப்பா இது ஒரு கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.